ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமையலூர் அனுபவமில் இன்றைய அனுபவம் பிளெயின் சால்னா ரெசிபி. இது பரோட்டாவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம் நீள நீளமாக நறுக்கி வச்சுக்கலாம், ஒரு 5 சின்ன வெங்காயம், 4 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, ஒரு தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 4-5 துண்டு இஞ்சி, 4-5 பல்லு பூண்டு, அப்புறம் மிளகு, ஜீரகம், சோம்பு இது எல்லாமே ஒவ்வொரு டீஸ்பூன், ஒரு துண்டு பட்டை, ஒரு இலை, 3 ஏலக்காய், அப்புறம் ஒரு அரை மூடி துருவின தேங்காய் இல்லை கீர்ன தேங்காய். இந்த பொருட்கள் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம பிளெயின் சால்னா செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிவிட்டு நம்ம எடுத்துருக்க மல்லி இதில் சேர்க்கலாம். மல்லி நல்லா வறுபடணும். இது நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு கருகிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி ஒரு மாதிரி லைட் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 1 to 1.5 மினிட்ஸ் நம்ம வறுக்கணும். இது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்க்கலாம். அடுத்தது மிளகாய், அடுத்து சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு எது எடுத்துருக்கோமோ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்துடலாம். இது ரெண்டையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கணும். அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1 மினிட்டுக்கு வதக்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம அரைக்கிறதுக்கு வச்சுருக்க எல்லாத்தையும் சேர்க்கலாம். இதில் நீங்கள் முந்திரி ஆப்ஷனல் தான், இல்லை அதுக்கு பதிலாக பொட்டுக்கடலை கூட கொஞ்சம் வச்சு சேர்த்துக்கலாம். பட் முந்திரி வச்சு அரைச்சிங்க அப்படின்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும், சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி ஒரு 5-6 சேர்த்திங்கன்னா போதும். நமக்கு நல்லா வாசமாக இருக்கும் சால்னா. இது எல்லாமே சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அரைக்குறையாக வதக்கிட்டு அரைச்சிட்டிங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு சால்னா நல்லா இருக்காது. எல்லாம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்துருக்க அந்த தேங்காயையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 30 செகண்ட்ஸ் நமக்கு வதக்கினா போதும். ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அந்த சூட்டுக்கே தேங்காய் வதங்கிடும். பாருங்கள், எல்லாமே சூப்பராக வதங்கிடுச்சு. கசகசா மட்டும் முன்னாடி சேர்க்கக்கூடாது. கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த சூட்லேயே நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கசகசாவை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த சூட்லேயே அது லைட்டாக பொரிஞ்சிடும். அதுவே போதும். ஸோ இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறமா இந்த மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு இதிலே நீங்கள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரொம்ப தண்ணி ஊற்றுறாதீங்க, அப்புறம் கொடன்னு ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ ஓரளவு நமக்கு நைஸ் பேஸ்ட்டாக அரைக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதே பேன் எடுத்துக்கலாம். அதில் திருப்பி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காயிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அரைக்கிற ஐட்டமில் சோம்பு இம்பார்ட்டண்ட், அதே சமயம் முந்திரியும் இம்பார்ட்டண்ட். அது ரெண்டே நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிக்கோங்க. திருப்பி நமக்கு வதக்கும் போதும் சோம்பு 1 ஸ்பூன் போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அந்த நிறம் மாறணும். வெங்காயம் வதங்காமல் இருந்துச்சுன்னா நமக்கு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ நல்லா அதை வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு, கலர் மாறிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் அளவிலான நல்லா பழுத்த தக்காளி, அது போதும். அதை நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி அந்த தக்காளியை சேர்த்தாச்சு. இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஸ்மாஷ் ஆகணும். தக்காளி முழுசாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு 4 இலை புதினா, ரொம்ப இலை போடாதீங்க, 4 இலை புதினா போதும். கொஞ்சோண்டு மல்லி, கொத்தமல்லி இலை, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக. பார்த்திங்கன்னா நீங்கள் சால்னா சாப்பிடும்போது லைட்டான ஒரு மின்ட் ஃப்ளேவர் இருக்கும், அதுக்காக தான். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்ச அந்த விழுதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து அதை அலசி விட்டுக்கலாம்.
இந்த பேஸ்ட்டு போட்ட உடனே லைட்டாக ஒரு வதக்கிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் பச்சை வாசனை போகிறதுக்காக நம்ம வந்து வதக்கிட்டு தான் எல்லாமே அரைச்சிருக்கோம். இருந்தாலும் லைட்டாக வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வந்து வதக்கிட்டு அதில் தண்ணி சேருங்க. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ, ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கும் சால்னா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு ரொம்ப வாட்டரியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்ததுனால கொஞ்சம் நேரத்தில் அது வந்து கெட்டியாகிடும். இது நல்லா கொதிக்கணும். ஸோ கொதித்து ஓரளவுக்கு நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸோ இன்னைக்கு கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். நமக்கு கொதிக்கும் போதே நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும். இது பரோட்டா அப்புறம் வந்து இட்லி தோசை கூட நல்லா தான் இருக்கும். நானும் சாப்பிட்டு பார்த்துருக்கேன், நல்லா டேஸ்ட்டாக இருந்திருக்கு. அப்புறம் எல்லா வகையான பிரியாணிக்கும் இந்த சால்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா தலப்புலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் கரண்டி வச்சு கலக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்கும். பட் வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நல்லா கெட்டியாகவே ஆகிடும். அதனால் இந்த டயத்தில் வந்து நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி, நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு ஏதுவான பதத்தில் இருக்குது. ஸோ சூப்பரான பிளெயின் சால்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.